ஹலோ சாம்ஸ். அனுமன் இன்னும் கூட இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. இந்த 7 சிரஞ்சீவிகள் பத்தி பண்ண வீடியோல சும்மா மேலோட்டமா அனுமனோட இம்மார்டாலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த வீடியோல ஹனுமானோட முழு கதைய, பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வாழும் இடம், வந்து போகும் இடம் எதுன்றதை பத்தி ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சிடலாம். பார்க்க போனா ஹனுமானதான் இலங்கை வேந்தன்னு சொல்லணும். ஏன்னா ராவணேஸ்வரனோட இலங்கைய ஹனுமான் ஒரு காட்டிட்டாரு. ராவணனை பெத்த கைன்னு சொல்லுவாங்க. ஆனா ராவணனால ஹனுமான ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஹனுமனோட சக்திகளுக்கு எல்லையே கிடையாது, லிமிட் இல்லாம போய்கிட்டே இருக்கும். இத்திஹாசங்கள்ல ராமன் இறந்து போன கதை இருக்கு, லக்ஷ்மணன் இறந்து போன கதை இருக்கு. ஆனா ஹனுமனுக்கு அப்படி ஒரு கதையே கிடையாது. ராமநாமம் இருக்கும் வரைக்கும் ஹனுமன் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்றதுதான் கான்செப்ட். இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல ஹனுமானோட ஸ்டோரி ஏதோ கிங்டம்க்கு இளவரசன்ன்றது போல டிஸ்பிளே பண்ணப்படுது. பட் ஆக்சுவலி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிங்டம் தான், ஆனா அது ஒரு சாதாரண காடு. அந்த காட்டோட மன்னன் கேசரி. கேசரியோட மனைவி அஞ்சனா. கேசரி தான் வானவ குலத்தை சேர்ந்த ஆளு அப்படின்னா பாதி மனுஷன் பாதி குரங்கு. ஆனா அஞ்சனா வானவ குலத்தை சேர்ந்தவ கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அஞ்சனா ஸ்வர்கலோகத்தை சேர்ந்த தேவதை. இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகைலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்ணு. ஏதோ ஒரு சாபம் வாங்கிட்டதால பூலோகத்துல மனுஷியா வாழ வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. சோ கேசரிக்கும் அஞ்சனாவுக்கும் பிறந்த பையன் தான் ஹனுமானா. அஞ்சனாவுக்கு பையனா இருந்தாலும் ஹனுமானோட ஒரிஜினாலிட்டி வாயு பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால ஹனுமானால காத்தை கட்டுப்படுத்த முடியும், காத்துல பறக்க முடியும். சின்ன பையனா இருக்கும்போது வானத்தை பார்த்துட்டு, வானத்துல இவ்வளோ பெரிய மாம்பழம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது பறிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சூரியனை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆன் தி வேல ராகு பகவான் டிஸ்டர்ப் பண்ணதால ராகுவை தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. செம்ம கோவப்பட்ட ராகு ஹனுமான் எப்படியாவது தண்டிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. பட் ஒன்றும் வேலைக்கு ஆகல. ராகுவால ஹனுமான ஒண்ணுமே பண்ண முடியல. அதை இந்திரன் கிட்ட சொன்னதும் இந்திரன் ஹனுமானை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுமே சொல்லிட்டு தன்னோட சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஹனுமான் மேல உபயோகப்படுத்தினதால சூரியனை முழுங்க போன ஹனுமான் தன்னை மறந்து பூமியில விழுந்துட்டாரு. ஹனுமானோட கதை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்ற சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அந்த சீனை பார்த்த வாயு பகவான், என்னோட ஹனுமானே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூமியில உள்ள மொத்த காத்தையும் தன்னுக்குள்ள எடுத்துக்கிட்டாரு. அதனால பூமியில உள்ளவங்களுக்கு காத்தன்றது சுத்தமா இல்லாம போயிடுச்சு. இப்படியே போனா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் ஒண்ணு சேர்ந்து, எல்லா சக்திகளையும் ஒண்ணு சேர்த்து ஹனுமானை மறுபடியும் வர வச்சுட்டாங்க. அப்போதுல இருந்து தான் ஹனுமானுக்குள்ள அந்த பவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த மோமெண்ட்ல இருந்து தான் ஹனுமானுக்கு அந்த பவர்ஸ் கிடைச்சது. இப்போ ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமன் பவர்ஃபுல், வில் வித்தைகள்ல செம்ம எக்ஸ்பர்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனா ராமனே ஹனுமனோட சக்திகளை பார்த்து மிரண்டு போயிருக்காரு. பட் ஹனுமன் ராமனோட பக்தன்றதால ராமனோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தாரு. சிம்பிளா சொல்றேன், ஹனுமன் ஒரு ஆள் போதும் இலங்கை வேந்தனை துவம்சம் பண்ண. இலங்கையே துவம்சம் பண்ணிட்டாரு ராவணன் எந்த மூலைக்கு. நான் இலங்கைக்கு போய் சீதாதேவியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹனுமான் கிளம்பி இலங்கைக்கு சீதாதேவியை கண்டுபிடிச்சு, தாயை நீங்க வாங்க, என் மேல உக்காந்துக்கோங்க, நான் உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹனுமான் சொன்னப்போ சீதாதேவி கிளம்பி வந்துட்டு இருந்தாங்கன்னா சாப்டர் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க ராமன் தான் என்னை கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிச்சதாலதான் எல்லா சம்பவமும் நடந்தது. என்னடா கடல் தாண்டி ஒருத்தன் வந்திருக்கானே, நம்ம வீட்டுக்காக தானே அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சு, சரி வா ஹனுமான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி டிசைட் பண்ணிருக்கலாம். பட் அப்படி பண்ணாததுக்கு காரணம் இத்திஹாசத்துல என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, சீதாதேவி அப்படி டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இத்திஹாசம் ராமனை பத்தி பேசியே இருக்காது. இந்த கடவுள் சீதாதேவி மகாலட்சுமி, ராமன் மகாவிஷ்ணு, இதெல்லாம் அப்படி சைடில் வச்சுட்டு அவங்க சாதாரண மனுஷங்க அப்படின்ற ஆங்கிள் பார்த்தோம்னா தன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் பேர் கிடைக்கணும், தன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் வேல்யூ கிடைக்கணும்னு சீதாதேவி யோசிச்சிருக்காங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாரோட வைஃபும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் வேல்யூ கிடைக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல சீதாதேவி சாதாரண பெண்ணா, சாதாரண மனைவியா தான் யோசிச்சிருக்காங்க. இத்திஹாசத்தை மாத்தி எழுதினவங்க அதை வேற ஆங்கிள் மாத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் சின்ன கான்செப்ட்னு சொல்லுவேன். கம்பராமாயணம்னு சொல்லுவாங்கல்ல, கம்பன் இப்படி எழுதியிருக்காரு, அப்படி வர்ணிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பரா தான் இருக்கு. மதுரை சைடெல்லாம் கம்பராமாயணம் தான் ஃபேமஸ்.
வால்மீகி ராமாயணத்தெல்லாம் அப்படி சைடில் வச்சுட்டு கம்ப ராமாயணத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, மதுரையை ஆண்ட மன்னன், சோழ தேசத்தை ஆண்ட ராஜராஜ சோழன் எந்த ராமாயணத்தை படிச்சிருப்பாரு? சில பேர் சொல்லலாம் கம்ப ராமாயணத்தை படிச்சிருப்பாரு அப்படின்னு. பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டத்தில் கம்பன் பிறக்கவே இல்லை. ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டம் 985 1014 வரைக்கும். கம்பன் வாழ்ந்த காலகட்டம் 1180 1250 வரைக்கும். அதாவது 12வது 13வது செஞ்சுரியில். ராஜராஜ சோழன் வாழ்ந்தது 10வது செஞ்சுரியில். இதை வச்சு பார்க்கும்போது ராஜராஜ சோழன் படிச்சிருக்கக்கூடிய ராமாயணம் எது? வால்மீகி ராமாயணம். ராஜராஜ சோழனுக்கு கம்பன் யாருன்னே தெரியாது. அந்த கம்ப ராமாயணம் தான் இன்னைக்கு ஃபேமஸா இருக்கு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்படி பார்த்தா ஏகப்பட்ட ராமாயண வெர்ஷன்ஸ் இருக்கு. வால்மீகி ராமாயணம் மட்டும்தான் ஒரிஜினல் ராமாயணம். அதுல கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஏதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எப்படி மிக்சிங் நடக்குமான்றது இந்த வீடியோல, கல்கிக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்டை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஹனுமானை பத்தி பார்த்தோம்னா, ஹனுமானுக்கு ராவணன் அழிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அதே போல லக்ஷ்மணனை காப்பாற்ற மலையவே தூக்கிட்டு வந்துட்டாரு. ஸோ ஹனுமான் செஞ்ச வேலையெல்லாம் நேச்சருக்கு அப்பாற்பட்டது. சூரியனை முழுங்கிறது, கடலை தாண்டறது, மலையை தூக்கிட்டு வர்றது, இதெல்லாம் பூமியில பிறந்த யாராலையுமே செய்ய முடியாது. ஹனுமான் இம்மார்டல் தான் சொல்றதுக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் என்னன்னா, ஹனுமான் ராமாயண காலத்திலையும் வாழ்ந்திருக்காரு, மகாபாரத காலத்திலையும் வாழ்ந்திருக்காரு. பீமனுக்கும் ஹனுமனுக்கும் நடந்த சம்பவம் தான் அது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யுகமே மாறி போச்சு, ஆனால் ஹனுமனோட கதை கண்டினியூ ஆச்சு. பீமன் அவ்வளோ பலசாலி, ஆனா பீமனாலேயே ஹனுமானோட வாழை தூக்க முடியல. கண்ணன் நினைச்சிருந்தா ஹனுமனை மகாபாரத யுத்தத்துல வர வச்சிருக்கலாம். பட் அப்படி பண்ணியிருந்தா சேம் கான்செப்ட் தான், வேல்யூ போயிடும். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. இன்னைக்கு மகாபாரதம்னா பாண்டவாஸ் வெர்சஸ் கௌரவாஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே சப்போஸ் ஹனுமன் அந்த யுத்தத்துல வந்துட்டு இருந்தா ஹனுமான் வெர்சஸ் கௌரவாஸ் ஆயிடும். அதனால பாண்டவர்களுக்கு அந்த வேல்யூன்றது சுத்தமா இல்லாம போயிடும். ஸோ ஹனுமனோட முழு இன்வால்மெண்ட் நடந்துடுச்சுன்னா அந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ்க்கு வேல்யூன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லாரோட சக்திகளையும் மிஞ்சின சக்தி தான் ஹனுமனோட சக்தி. அப்படிப்பட்ட ஹனுமானுக்கு அழிவுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஹனுமான்ன்றது ஹிந்துயிசம்ல உள்ள கேரக்டர். நான் ஹனுமானை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது வேர்ல்டு லெவலில் வெவ்வேறு சிவிலைசேஷன்ஸில் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்த ஹனுமான் போன்ற கேரக்டர்ஸையும் சேர்த்து ரிசர்ச் பண்ணேன். இப்போ 1 by 1 எடுத்து விடலாம், கேளுங்க. பழங்காலத்து ஈஜிப்ட் மைத்தாலஜியில் ஹனுமான் போன்ற கேரக்டர் தோத் காட். அந்த தோத் காட் தெளிவாற்றுதலையும் எழுதுறதுலையும் பயங்கர எக்ஸ்பர்ட்டாம். அந்த தோத் காட் பார்க்கறதுக்கு பபூன் போலவே இருக்குமா. ஈஜிப்ட் மைத்தாலஜி படி பபூன்ஸ் தெய்வீகமான ஒன்று. அந்த தோத் காட் சூரியனை வணங்குறது போல அந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குமா. அனுமனோட கதையிலும் சூரியனோட கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுது. அடுத்து ஈஸ்ட் சைனால பண்டைய காலத்து பிலீஃப் படி சைனீஸ் மைத்தாலஜியில சன் வுகாங்னு சொல்லப்படும் மங்கி கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த சன் வுகாங் சாதாரண குரங்கே கிடையாது. அதீத சக்திகளோட பல மைல்களை பறந்து தாண்டக்கூடிய சக்திகள் கொண்டதுதான் அந்த சன் வுகாங். தன்னோட உடலமைப்பை மாற்றிக்க முடியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா அனுமனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதே போல் அந்த சன் வுகாங்க்கும் அதே குவாலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி அந்த சன் வுகாங் மங்கியும் இம்மார்டல் தான். அடுத்து ஆப்பிரிக்காவில் பழங்குடியின மக்கள் மங்கி இல்லைன்னா ஏப்பு போன்ற ஒரு கேரக்டரை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களது பன்டு ட்ரெடிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பன்டுவோ இல்லைன்னா பேண்டுவோ, அது ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னு தெரியல, ஸ்பெல்லிங் இதுதான், BANTU. ஸோ அந்த பேண்டு ட்ரெடிஷன்ஸ் படி அவங்க இனத்துக்கு வெளிச்சம் கொண்டு வந்ததே அந்த மங்கி கேரக்டர் தானா. அடுத்து சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போகுது. இந்த மாயன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட சிவிலைசேஷன்ல 2 ஹனுமான் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஹுன் பேட்ஸ், இன்னொன்று ஹுன் ஷுவேனா. அந்த மாயன்ஸ் அந்த அந்த கேரக்டர்ஸை அந்த மங்கி காடை வணங்கிக்கிட்டு வந்தாங்களாம். அந்த 2 மங்கி காடும் ட்வின்ஸா. சேம் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ராமாயணத்துலேயும் அனுமனுக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் அந்த பையன் அனுமனோட அப்பியரன்ஸில் தான் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் மாயன்ஸோட அந்த மங்கி காடும் மேட்ச் ஆகுது. அடுத்து டிபெட் அண்ட் நேபாள் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைத்தாலஜி படி டிபெட்டியன் மக்கள், அதாவது
பழங்காலத்து மக்களோட கான்செப்ட் படி அவங்களோட இனம் ஸ்டார்ட் ஆனதே ஒரு மங்கி கடவுள் கிட்ட இருந்தானா அது வேற யாரும் கிடையாது, ஹனுமானுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் மங்கி கேரக்டர்ல இம்மார்டலா இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அது வந்து ஹனுமனோட எல்லா குவாலிட்டிஸோடையும் மேட்ச் ஆகுது. இது ஜஸ்ட் கோயின்சிடென்ஸா இல்ல ராமாயணம் நடந்த காலகட்டத்தில் அது யாராவது பார்த்துட்டு இங்கிருந்து அவங்கவுங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்களான்னு தெரியாது. ஆக மொத்தம் ஹனுமன் வந்து ஒரு இம்மார்டல் பலசாலி. சில கான்செப்ட் படி எல்லா பகுதிகளிலும் எல்லா சிவிலைசேஷன்ஸ்லையும் வலம் வந்தது ஹனுமான் தான். ஹனுமான் ஒருத்தர் தான் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்ததா சில செறிவழி செய்தி இருக்கு, அதாவது ஃபோக்லோர், ஆனால் டிஃப்ரெண்ட் நேம்ஸில். ஸோ அந்த ஹனுமான் கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல உள்ளதால இன்னும் கூட ஹனுமான் நமக்கு மத்தியில தான் வலம் வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இதுதான் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியலையா. பட் ப்ரெசென்ட்லி ஹனுமான் மெயினாக வசிக்கும் இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ்ல தான் சம்பாலா கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சம்பாலா பற்றி பண்ண வீடியோவில் ஹனுமான் வந்து சம்பாலாக்கும் ட்ராவல் பண்ணுவார், அங்கேயும் வசிப்பாருன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹிமாலயாஸில் அங்கங்கே ஹனுமான் அப்பியர் ஆனதாகவும் அதை சில பேர் பார்த்ததாகவும் சில ஃபோக்லோர்ஸ் பேசப்படுது. இது இல்லாமல் ராஜஸ்தானில் சலாசர் பாலாஜி கோவில்னு சொல்லிட்டு கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலோட பூசாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நைட் டைம்ல கோவில்ல இருந்து ராமான்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குமா. எக்ஸாக்டா கிடையாது, அந்த சவுண்டு கேட்குமா. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல உள்ள ஹனுமனோட சிலைகள் வந்து அசைவது போலவே இருக்குமா. மூச்சு காத்து சுவாசிச்சு விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. அண்ட் கண்கள் வந்து மின்னுமா. 1962 இந்தோ சைனா வார் நடந்தப்போ சில சோல்ஜர்ஸ் மங்கி போல ஷேப்ல எதையோ நோட்டீஸ் பண்ணாங்களாம். அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல. அது கண்டிப்பா ஹனுமான தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்களாம். ஹனுமன் வந்து ஹிமாலயாஸ்ல வசிப்பாகன்னு சொன்னது, சம்பாலால வசிப்பாகன்னு சொன்னது, இது மட்டும் இல்லாம மூணாவதா இடம் ஒன்று இருக்கு. பட் அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, சும்மா கிளப்பி விட்ட கதைன்னு ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. ஸோ அந்த கான்செப்ட் என்னன்னா ஸ்ரீலங்கால மதாங்கா ட்ரைப்னு சொல்லிட்டு பழங்குடியின மக்கள் ஆழமான காட்டுக்குள்ள வசிக்கிறாங்களாம். அவங்க வந்து விபீஷ்ணோட வம்சாவளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதாங்கா ட்ரைபுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாதாம். இன்ஃபேக்ட் அங்க போக கூட அலௌடு கிடையாதாம். இந்த சென்டினல் ஐலாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதாங்கா ட்ரைப் மக்கள் வசிக்கும் இடத்துக்கு ஹனுமான் வந்து 41 வருஷங்களுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிவழி செய்தி இருக்கு. அந்த மதாங்கா ட்ரைப் மக்களோட ஹெட் வந்து ஹனுமான் அங்கே வந்து போகும் நாட்கள் என்னென்ன பேசினார் அப்படின்றத பற்றியெல்லாம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்களாம். அது காலங்காலமாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா கிளப்பி விட்ட கதை தான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. ராவணனோட தம்பி விபீஷன் ராமனுக்கு சப்போர்ட் பண்ணதால விபீஷனோட வம்சாவளியை ஆசீர்வாதம் பண்ண ஹனுமான் அங்கே போவாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா விபீஷணன் கூட இம்மார்டல் தான், ஆனால் விபீஷணன் அங்கே போனதா எந்த கான்செப்டுமே இல்லை. ஸோ இது வந்து சும்மா கிளப்பி விட்ட கதை மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தான் ஹனுமான் இன்னும் கூட இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காருன்றதுக்கான கான்செப்ட். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.